இஸ்லாமும் ஈமானும் பிரிக்க முடியாதது. இஸ்லாம் ஈமான் பிரிக்க முடியாதுன்னா என்ன? இஸ்லாம்ங்கிறது நம்முடைய வெளிப்புற செயல்கள், நாம செய்யக்கூடிய செயல்களை வைத்து இஸ்லாம் தெரிந்து கொள்றோம். ஈமான்ங்கிறது மறைவான விஷயங்கள். நம்முடைய ஈமான் உண்மைதான் அப்படிங்கிறது எது வெளிப்படுத்துதுன்னா நம்முடைய செயல்கள் வெளிப்படுத்துது. இது நம்முடைய கொள்கை. ஈமான்னா வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல. நான் அல்லாஹ்வை நம்பி விட்டேன், நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். இனிமேல் நான் எப்படி வாழ்ந்தா என்ன, நான் என்ன செய்தா என்ன, நான் தொழுதா என்ன, தொழாவிட்டால் என்ன, அப்படி அல்ல. ஈமான் அல்லாஹ் மீதான நம்பிக்கை தானே. அந்த நம்பிக்கை உள்ளத்துல உண்மையாகவே இருக்குங்கிறது எது வெளிப்படுத்துதுன்னா இஸ்லாம் வெளிப்படுத்துது. இஸ்லாம்ல முதல்ல ஒருத்தர் அல்லாஹ்வை நாவால் மொழிந்து ஷஹாதா சொல்லி ஏற்றுக்கொள்கிறார். எப்படி சொல்லுவார்? கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போது ஷஹாதாவா சொல்றார். அதனால தான் அஷ்ஹது, நான் சாட்சி சொல்கிறேன். எதற்கு? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று ஷஹாதா சொல்றார், சாட்சி சொல்றார். இது இஸ்லாம். ரசூலுல்லாஹ்வை நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறத, அப்படின்னு ஒன்றிருக்கிற அந்த நம்பிக்கையை ஒருத்தர் வாயால் மொழிறார், சொல்றார். எப்படி? வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, நான் சாட்சி சொல்கிறேன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடிமையும் தூதரும் ஆவார்கள். அது வெறுமனே நம்பிக்கை என்னுடைய உள்ளத்துல இருக்குது, ஆனா நான் சொல்ல மாட்டேன் அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொல்ல மாட்டேன், அல்லாஹ்வுடைய அடிமைன்னு ஏத்துக்க மாட்டேன், அதை சொல்ல மாட்டேன், நான் நம்புறேன் ஆனா சொல்ல மாட்டேன் அப்படின்னா அவர்கிட்ட இஸ்லாம் வெளிப்படலைன்னு அர்த்தம். ஆகவேதான் ஒருத்தர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்ங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அவர் ஷஹாதா சொன்னவர். அது மட்டும் இல்ல, தொழுகிறார். தொழுகை வெளிப்படையா கைகால் அசைவுகள் மூலமா நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியது தானே. அப்போ ஒருத்தர் தொழுகிறத வச்சு என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அவர் முஸ்லிம்னு தெரிஞ்சுக்கிறோம். அவருடைய உள்ளத்துல அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிற ஈமான் இருக்குது. ஆனா அந்த ஈமான் உண்மைங்கிறத எது வெளிப்படுத்துதுன்னா எது? இஸ்லாம் வெளிப்படுத்துது. இஸ்லாமில் அவர் ஷஹாதா சொல்லி முஸ்லிமா இருக்கிறார், அவர் 5 வேளை தொழுகிறார், அதை நம்ம கண்ணால் பார்க்கிறோம், அவர் ருக்கு செய்கிறார், சஜ்தா செய்கிறார், ஆகவே அவர் ஒரு முஸ்லிம் உறுதியா சொல்றோம். நோன்பு வைக்கிறார், அது ஒரு செயல். எப்படி? அவர் சஹர் செய்கிறார், பிறகு சாப்பிடாமலே இருக்கிறார், அப்புறம் நோன்பு துறக்கிறார். அப்போ யாரும் பார்க்காவிட்ட அவருடைய செயல் என்னவா இருக்குன்னு கேட்டா, சாப்பிடக்கூடாது, எதை குடிக்க கூடாது, நோன்பு நேரத்துல இதையெல்லாம் நான் தடுத்து கொள்ளணும் அப்படிங்கிற செயல் என்ன செய்யுதுன்னு கேட்டா இதையெல்லாம் விட்டு விலக்குது. அப்போ அவருடைய இஸ்லாம் வெளிப்படுது. ஒருத்தர் ஜக்காத் கொடுக்கிறார், அந்த தர்மம் வெளியே தெரியுதா இல்லையா? அவர் கொடுக்கிறார், யாருக்கு தெரியாமல் கொடுக்கலாம், ஆனா அது ஒரு செயல். அவர் கணக்கிடணும், எவ்வளவு தன்னிடம் சொத்து இருக்குது, எவ்வளவு தங்கம் இருக்குது, எவ்வளவு வெள்ளி இருக்குது, எவ்வளவு பணம் இருக்குது, அந்த சட்டம் தெரிந்து கொள்ளணும். அப்ப அதன்படி இவ்வளவு பங்கு அல்லாஹ் சொல்லி இருக்கிறார் 2.5% வருடம் கணக்கிட்டு அதுல இருந்து அந்த 2% எடுத்து யாருக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லி இருக்கான அந்த உரிய அல்ஹம்துலில்லாஹ் அந்த உரிய மக்களுக்கு அது கொடுக்கப்பட வேண்டும். அப்போ இது செயலா வெளிப்படுது இல்ல தானே? அப்ப அதான் இஸ்லாம். ஒருத்தர் ஹஜ் செய்யறார், ஒருத்தர் நான் மனசுல ஹஜ் செய்யறேங்க அப்படின்னு சொன்னா ஹஜ் செய்ய முடியுமா? மனசுல ஹஜ் செய்ய முடியுமா? நான் எங்கேயோ இருந்தாலும் சரி நான் ஹஜ் நிறைவேற்றிட்டேங்க. எப்படிங்க? நான் மனசுலயே ஹஜ் செய்துட்டேன் அப்படின்னு சொன்னா அது இஸ்லாமா? இல்ல. அவர் அதுக்காக முயற்சி செய்யணும், அதற்காக கிளம்பி போகணும், ஹஜ் செய்கிற நாளுக்கு அந்த காலத்துக்கு அவர் போகணும், அந்த டைம்ல அந்த மாசத்துல போகணும், அதுக்காக அவர் இஹ்ராம் கட்டணும், அந்த எல்லையை தாண்டணும், அங்க அவர் காபாவை தவாப் செய்யணும், சை செய்யணும், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அரஃபாவுக்கு போகணும், முஸ்தலிஃபாவுக்கு போகணும், இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த செயல்கள் இதெல்லாம் சேர்ந்துதான் என்ன ஆகுது? அவருடைய ஹஜ் செயலில் முடியுது. அதான் இஸ்லாம். ஆகவேதான் இஸ்லாமுடைய 5 தூண்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும். இஸ்லாமுடைய 5 தூண்கள் என்னென்ன? முதல் தூண் என்ன? யார் சொல்றீங்க? சொல்லுங்க. கலிமா ஷஹாதா. இரண்டாவது தூண் தொழுகை. மூன்றாவது ஜக்காத். நான்காவது நோன்பு. ஐந்தாவது ஹஜ். இந்த 5மே பாருங்க செயல்களாக இருக்கு. ஷஹாதா கலிமா நாவை கொண்டு அசைத்து ஒருத்தர் ஷஹாதாவை சொல்றது.
உள்ளத்துல ஈமான் கொண்ட ஒருத்தர் நாவால் மொழிந்து ஷஹாதா சொல்றார், அது வெளிப்படுது இஸ்லாம். 5 வேளை தொழுகை இந்த நேரத்தில் தொழுகணும், அது இஸ்லாம். நோன்பு, ஜக்காத், ஹஜ் எல்லாமே இஸ்லாம். இதையும் நம்முடைய உள்ளத்துல அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ளுதல், மலக்குகள் மீது நம்பிக்கை கொள்ளுதல், வேதங்கள் மீது, ரசூல்மார்கள் மீது, மறுமையின் மீது, விதியின் நன்மை தீமை மீது, இந்த நம்பிக்கைகளையும் பிரிக்க முடியாது. ஆகவேதான் நம்முடைய அகீதா, நம்முடைய கொள்கைகள்ல உள்ளது இது. அல் ஈமான் என்று சொன்னால் உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டு, முதலாவது நாவினால் மொழிந்து, அதாவது நாக்கால சொல்றது, இரண்டாவது உடல் உறுப்புகளால் செயல்படுவது, மூன்றாவது. இது மூன்றும் சேர்ந்துதான் அல் ஈமான். ஈமான் வெறும் நம்பினா மட்டும் போதாது. அப்படின்னா உலகத்துல யார் வேணாலும் நான் அல்லாஹ்வை நம்புறேன்னு சொல்லிட்டு என்ன வேணா செய்துக்கலாம். அல்லாஹ்வை நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலையை வணங்கிக்கலாம், அல்லாஹ்வை நம்பிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஜின்னை வணங்கிக்கலாம், அல்லாஹ்வை நம்பிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மலக்க வணங்கலாம், அல்லது ஒரு எதை வேணாலும் செய்யலாம். அல்லாஹ்வை நம்பிட்டேன்னு சொல்லிட்டா போதும் ஈமான் கொண்டவர் அப்படின்னு ஆயிடும். ஆனால் அப்படி அல்ல. ஈமான் கொண்டவர் தன்னுடைய இஸ்லாமை வெளிப்படுத்த வேண்டும். இஸ்லாமும் ஈமானும் பிரிக்க முடியாதவை. ஆகவே அடியார்கள் ஆகிய நமக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய வெளிப்படையான இந்த 5 விஷயங்கள் இருக்குது. இதுவும் நம்முடைய ஈமானில் அடங்கும். ஆகவே ஷஹாதா ஈமானில் அடங்கும், தொழுகை ஈமானில் அடங்கும், நோன்பு ஈமானில் அடங்கும், ஜக்காத் ஈமானில் அடங்கும், ஹஜ்ஜும் ஈமானில் அடங்கும் அப்படின்னு ஷேகுல் இஸ்லாம் அப்துல் அசீஸ் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹி தஆலா நமக்கு இங்கே குறிப்பிடுகிறாங்க இந்த புத்தகத்துல. அப்ப அல்லாஹ்வின் மார்க்கம் நமக்கு கடமை ஆக்கி இருக்கக்கூடிய எல்லா கடமைகளுமே இதுல அடங்கும். அதுல மிக உயர்ந்த கடமை, ஈமானில் மிக உயர்ந்தது என்ன? ஈமானின் மிக உயர்ந்த கிளை என்ன? ஞாபகம் வரல? ஈமான் ஒரு மரம் என்று சொன்னா அதுல கிளையில உயர்ந்த கிளையா இருக்கக்கூடியது என்ன தெரியுமா? என்ன? ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த ஈமானுடைய கிளையில தாழ்ந்து கீழே இருக்கக்கூடிய கிளை என்ன? பாதையில் மக்களுக்கு இடையூறு தரக்கூடியதை அகற்றி போடுவது. இது ரெண்டுமே செயல்தான். ஷஹாதாங்கிறது ஒரு நாவினால் சொல்லக்கூடியது, லா இலாஹ இல்லல்லாஹ். அதே மாதிரி மக்களுக்கு இடையூறா கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு கல்லு முள்ளு ஏதோ ஒன்று பாதையில டிஸ்டர்பா இருக்கு, அதை ஒருத்தர் நகர்த்தி போடுறான்னு வைங்களேன், தள்ளி விடுறான்னு வைங்க, அதுவும் ஈமானா? ஈமான்ல ஒரு கிளையா? இந்த ஹதீஸ் கேட்டிருக்கீங்களா இல்லையா? ஈமானுக்கு 70க்கும் மேல கிளைகள் உண்டு. ஈமான்னா வெறும் நம்பிக்கை இல்ல, அதுல நம்பிக்கைங்கிறது எது எது மறைவானதோ அதையெல்லாம் அல்லாஹ் நம்ப சொல்லியிருக்கானே, அந்த விஷயங்கள் நம்பிக்கைகள், அதன் அகீதா. அதே இடத்துல செயல்களா இருக்கக்கூடிய இஸ்லாமிய கடமைகள் எல்லாமே ஈமானுக்குள் உள்ளது. ஆகவேதான் பாதையில இடையூறு தரக்கூடியதை அகற்றி போடுவது கூட ஒரு ஈமான். அது ரொம்ப சாதாரணமா அற்பமானதா நினைக்க கூடாது. என்ன இது அற்பமான வேலை, கல்லு முள்ள நகர்த்தி போட்டுக்கிட்டு ஒருத்தன் போயிட்டு இருக்கா, இதெல்லாம் ஒரு வேலையா? நம்முடைய பிரஸ்டீஜ் என்ன ஆகுறது? நாமெல்லாம் இதை பார்த்தா மக்கள் சிரிக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கூடாது. ஏன்னா அவர் மற்றவங்களுக்கு இடையூறு இருக்க வேண்டாங்கிறதுக்காக ஒரு கல்லை போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கக்கூடிய நகர்த்தி போடுறான்னா அல்லாஹ்விடம் அதற்கு கூலி இருக்குது. அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு முஸ்லீம் இதை செய்யும் போது அல்லாஹ்விடம் அதற்கு நிச்சயமா அவருக்கு கூலி கிடைக்கும். அல்லாஹ்வுக்கா செய்தான். ஆனா அவர்கிட்ட தௌஹீது இல்லாம மக்கள் பாராட்டணும், புகழணும், பெரிய சமூக சேவருங்க, என்ன மாதிரி தொண்டு செய்யறாரு, அவர் தாங்க பாதையை கூட்டி பெருக்கிறாருங்க அப்படின்னு மக்கள்லாம் பேசணும், நான் பெரிய ஆளு அப்படிங்கிற எண்ணத்துல அவர் செய்தார்னா மக்கள் பாராட்டிடுவாங்க. ஆனா அல்லாஹ்விட்ட எந்த கூலியும் கிடைக்காது. அல்லாஹ்வின் முகத்திற்காக செய்யல, அவர் மக்கள் தம் முகத்துக்கு எதிராக பாராட்டணும், புகழணும், தன்னுடைய பெருமை பேசணும் அப்படிங்கிறதுக்காக செய்தார். அது தௌஹீத் இல்லை. அவை இப்ப தெரிஞ்சு கொள்ளுங்க, இபாதத்துங்கிறதுல எப்போ ஒன்று இபாதத்தா மாறுதுன்னா அப்ப அல்லாஹ்வுக்காக மட்டும் அதை செய்தா மட்டும்தான் இபாதத்தாக மாறும். மக்களுக்காக, மக்கள் பேசணுங்கிறதுக்காக, புகழணுங்கிறதுக்காக, மக்கள்கிட்ட அங்கீகாரம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒருத்தர் அதை காரியத்தை செய்தார்னா அது காரியம் நல்ல காரியமா தெரியலாம், ஆனா அவர்கிட்ட ஈமான் சரியில்லை. அந்த செயல் இஸ்லாமிய செயல் தான், ஆனா ஈமான் எதுல இருக்குது? அவருக்கு மக்கள்கிட்ட இருக்குது, மக்களுடைய பாராட்டு புகழ் மேல இருக்குதே தவிர அல்லாஹ்ட்ட இல்ல. அந்த ஈமான் அல்லாஹ்ட்ட கூலி கிடைக்கணும், அவனை முகத்திற்காக செய்யணுங்கிற இஹ்லாஸ் இல்ல. அவதான் அகீதா பாடத்தை ஏன் படிக்கிறோம்னா, நாம எந்த அமல் செய்தாலும் அதுல அல்லாஹ்வின் திருப்தியை நாடணுங்கிறதுக்காக அகீதா பாடத்தை இவ்வளவு தூரம். ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, ரெண்டும் பிரிக்க முடியாததுங்கிறது நம்ம படிக்கிறோம்.
அப்ப ஈமான்ங்கிறது நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இஸ்லாம்ங்கிறது செயல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நம்முடைய செயல்கள் அழகானதாக சிறந்ததாக இருந்தால் ஈமான் அதிகமாகும். நம்முடைய செயல்கள் கெட்டதாக, பாவமானதாக, அசிங்கமானதாக இருந்தால் ஈமான் குறையும். ஆகவேதான் அஹ்லு சுன்னா, சுன்னாவை நபி வழியை பின்பற்றக்கூடிய அறிஞர்களுடைய சரியான கொள்கை என்ன தெரியுமா? அல் ஈமான் யஸீத் வ யன்குஸ். ஈமான் என்பது அதிகமாகும், குறையவும் செய்யும். எப்படி அதிகமாகும் என்றால், நன்மையான அமல்கள் செய்தால், அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்தால் ஈமான் அதிகமாகிக் கொண்டே போகும். பாவமானதை செய்தால் ஈமான் குறைந்து கொண்டே போகும். இது நம்முடைய கொள்கை. இதை நம்ம புரிந்து கொள்ளணும்.